Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து ரவை போண்டா செய்யறோம். அதுக்கு நான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்துர்க்கேன். அதே வந்து ஒரு 3/4 கிளாஸ் எடுத்துர்க்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் ரவை நல்லா தயிரில் ஊறியாச்சு. இப்போ நம்ம 2 வெங்காயம் எடுத்துருக்குறோம், சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சோண்டு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நம்ம கலந்துடலாம். தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலந்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா போடணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட ஆரம்பிச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் டேஸ்டியான சிம்பிளான ரவை போண்டா தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.